ஓனர் வாங்க ஓனர். குழந்தை சமைச்சு முடிச்சிட்டியா? அதுக்குள்ள சும்மா நின்னு முடிச்சிட்டு இருக்கா? வாங்க ஓனர். காலையில தான் நான் ஒத்தையில சமைச்சேன். ரோசா பக்கம் மட்டும் கொஞ்சம் உதவி செஞ்சாவ. வேற ஒருத்தர வரல, எல்லாரும் சாப்பிடக்கு மட்டும் தான் வந்தாவ. இப்பயும் நீங்க வந்து சமைச்சாச்சான்னு கேக்குறிய. ஒத்தையில எப்படி ஓனர் சமைக்க முடியும்? அப்பா என்ன சமைக்கலையோ? இல்ல ஓனர், ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே சமைக்க முடியும். காலையில இட்லி கேசரி சாம்பார் சட்னி நானே செஞ்சுட்டேன், ஹோட்டலுக்கு செய்யற மாதிரி. மதியத்துக்கு அப்படியே நிறைய நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறைய வெட்ட வேண்டியிருக்கு. அப்படின்னா புது வருஷம் அதுமா இன்னைக்கு ராத்திரி தான் சாப்பிடணும். அதெல்லாம் யான்ட்டு மட்டுமே கேட்காங்க ஓனர், எல்லாத்தையும் கேளுங்க. அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு நீங்களும் சேர்ந்து சமைக்க வாங்க. அப்பதான் சீக்கிரமா சமைச்சு சாப்பிட முடியும். அது வரைக்கும் நான் ரெஸ்ட் இங்க தான் உட்கார்ந்துருக்க போறேன். நீ அந்த வெங்காயம் தக்காளியாவது எடுத்து வெட்டா, நான் போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். ஓனர் நான் வெங்காயம் வெட்ட மாட்டேன் ஓனர். ஏன் எதுக்கு? ஓனர் வெங்காயம் வெட்டினா கண்ணுல இருந்து தனித்தனியா வரும். எனக்கும் கண்ணுல இருந்து தனித்தனியா வரும், வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் கண்ணுல தனித்தனியா வரும். அழுவல ஓனர். எங்க பாட்டி ஒரு அளவோடு தான் வேலை எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காவ. நீ என்னெல்லாம் பண்றியோ அதான் உன் குழந்தையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காவ. ஓஹோ, அப்ப நீ சமைச்சா அது தனியா ஒரு அடுப்பு கூட்டி உள்ள சமைக்குமா? ஓனர் ஒருவேளை இருக்குமோ? அதான் வயிற்றுக்குள்ள வயாம காந்தல் எடுக்குது. சரி ஏது எடுப்பா. புதுசா நீ மட்டும் தான் புள்ள உண்டாயிட்டே, நீ சீன் போட்டுக்கிட்டே தீரி. என் தங்கச்சி கூட தான் குழந்தை உண்டாயிருக்காவ, இப்படிதான் பேசியாலோ? இல்ல நாங்க தான் பிள்ளைகள் பத்தி எடுக்கலையா? இல்ல அடுப்புல தான் சமைக்கலையா? வெங்காயம் உரிக்காம என்ன குழம்பு வைக்க முடியும்? இல்ல ஓனர், என் வயிற்றுல இருக்க பாப்பா அழுங்களா. அப்போ எல்லாரும் வெங்காயம் உரிக்காம தான் குழம்பு வச்சுட்டு இருக்காங்களோ? அந்த மீன்காரி என் தங்கச்சியை சமைக்க வச்சுதான் சாப்பிட்டுட்டு கிடக்கா. என் தங்கச்சி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, இல்ல அவ குழந்தை தான் அழுதுகிட்டு கிடக்கா? ஓனர் 4 பேருக்கு குழம்பு வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஓனர். இங்க அப்படியே நிறைய பேருக்கு சமைக்க வேண்டியிருக்குல்ல. அவ்வளவு வெங்காயம் உரிச்சாச்சுன்னா என்னையும் தாக்கம் என் குழந்தையும் தாக்கங்கிறேன். சரிம்மா, ரொம்ப தாக்கிற போதே மாஸ்க் போட்டுட்டு வாரமா உட்காரு. இப்படிப்பட்டவ எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு போடின்னு கூப்பிட்டு கூடாது. ஓனர் நான் உங்களை கூப்பிட்டனும். ஆமா நீ தான் கூப்பிட்டா. எல்லாரும் புது வருஷத்துக்கு ஒன்னா சேர்ந்து சமைக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். என்னால முடிஞ்சதான் நான் செய்ய முடியும், மத்தவங்களும் கூப்பிடுங்க ஓனர். சரி கறி மீன் நண்டு முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? அது வந்து என் புருஷனோட டாடியும் போயிருக்கா ஓனர். இன்னும் சொத்த நேரத்துல வந்துடுவா, எல்லாரும் கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்க. நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். நீ அதுக்குள்ள இதுல எல்லா பொருளையும் எடுத்து வை. ஓனர் இந்த இடத்துல வச்சே வெட்டிடலாமா? வேற எங்கோட்டு வெட்ட இங்கதான் வச்சு வெட்டானா? சரி ஓனர், எடுத்து வைக்க நீங்க போயிட்டு ஓடிவாங்க. சமைச்சு பண்ணி வந்து எட்டி பார்க்க வந்தா நம்மளையே வேலை வாங்கியா. இனி ஒரு ஒருத்தி வீட்டுக்கா பயணம் போனோம். ஆமா நீ எல்லாருக்கும் மெசேஜ்ல பயணம் போய் என்னைக்கே போவேல? ஓனர் பண்ணாம இருப்பனா? எல்லாருக்கும் அப்பவே பண்ணிட்டே ஓனர், யாருமே போன பார்க்கல போல இருக்கு. ஓஹோ, மத்ததுக்கு நான் வாங்கணும்னு ஓடி வந்துறியாவே. வேலை செய்ய வாங்கணும் மட்டும் போன பாத்துக்க மாட்டோம்ல. அப்படி என்னதான் பண்ணியாலும் நானும் போய் பாத்துறேன். நம்ம போய் ஒரு ஒரு பொருளா மெதுவா எடுத்துட்டு வந்து வைப்போம். இல்லன்னா ஓனர் வந்தோடனே ஏன் எடுத்துட்டு வரலன்னு கேள்வியா கேட்பாவ. ஏ மீன்காரி, இங்க என்ன கருவாடு கழுவி காயப்பட்டிருக்கு? என்ன கருவாடு நிறைய சாப்பிட்டியா? மூச்சு வாங்குதோ? என்கிட்ட எதுவும் பேசண்டே, எங்க அம்மா கிட்ட பேசிடுங்க. ஆமா இவர் பெரிய கலெக்டர், இவ கிட்ட பேச முடியாது. இவ பிய மீன்காரி கிட்ட தான் போய் பேசணும். இங்க பாருங்க, எங்க அம்மா கிட்ட தான் பேச சொன்னேன். ஏன் நீ பேச மாட்டியோ? வாயில என்ன சரங்கா கரண்டியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? நானே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு படுத்துர்க்கேன். எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? எதுக்கு உனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு? காலையில சாப்பிட்ட இட்லி குடலுக்குள்ள குறுக்க விழுந்துட்டோ? ஒழுங்கா தூங்காம அங்க போய் வேலை இருக்கு செய் போ. எல்லாரும் சேர்ந்து தானே சமைக்கணும்னு சொல்லிருக்கு. அது என்ன ஒரு ஆளை மட்டும் வேலை பார்க்க விட்டுட்டு ஆளாளுக்கு தூங்குறியா? ஆமா நீங்க படுத்துக்க, உங்க ஆத்தா எங்க போனா? எங்க அம்மா துணி அலசிட்டு இருக்கா. ஆமா இந்த நியூ இயர்க்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் போட்டு கழட்டிட்டு ஆத்தால மோளம். இன்னைக்கு தோச்சாதான் உண்டு, நீ ஆத்தாக்காரி தோச்சிட்டு இருக்காப்ல. ஒழுங்கா இப்ப 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு வாரியே. நான் எதுக்கு சமைக்கிறதுக்கு வரணும்? எங்க அம்மா துணி அலசி முடிச்ச பிறகு சமைக்க வருவா. ஓஹோ, அப்ப மத்தவங்கள சமைச்சு திருப்ப சாப்பிட வரலன்னு ஐடியா போடுறீல? ஐடியா இங்க பாரு கருவாடு, இப்ப சமைக்க வந்தாதான் சீக்கிரமா சாப்பிட முடியும். இல்லன்னு வச்சுக்க லேட்டா வரவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லுங்க அம்மைய. எங்க அம்மா துணி அலசி முடிச்சாதான் வருவா, அப்படியெல்லாம் போட்டுட்டுலாம் வர முடியாது. நீ வாயா, படுத்து உருண்டிட்டு தானே கிடக்க. நான் இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். அப்படினா மத்த நாள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தீரு? கருவாடு இப்ப ஆஸ்பத்திரி கூட நீ போறது கிடையாது. என்ன வேலை காட்டியால் அம்மா? மரியாதையா எழுப்பி வேலை செய்யக்கு வர. இன்னொரு தடவை படுத்திருக்கத பார்த்தேன், மண்டை இருக்க கொண்டா இருக்காது. ஓனர் எதுக்கு இப்படி கண்ணு மணி உள்ளட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க? ஏது வரனா உள்ள வர வேண்டியதானே ஓனரே? யார்க்கனே வீட்டுக்குள்ள ரூம்க்குள்ள தான வந்து இருக்கேன். என்ன உள்ளனா பாத்ரூம்க்குள்ள வர சொல்றியா? ஆமா ஓனர், துணி அலசிட்டு இருந்தேன்ல.
அவ மட்டும் இன்னைக்கு வேலை செய்ய வரலன்னு வச்சுக்கே சாப்பாடு கிடையாது. வருஷ பிறப்பு அதுமா பட்னி கிடக்கட்டும். சீக்கிரமே வேலை பாரு, நான் அந்த செல்லம்மாவையும் சிலுப்பாவையும் கூட்டிகிட்டு வரேன். கண்ணுமணிமா வானரு கோபடியாவுமா. நீ அங்கன வந்து இரு. வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அதை இதை எடுத்து கொடுத்துட்டாது நில்லுப்பா. இல்லனா சாப்பிடும்போது ஏசிக்கிட்டே இருப்பாவ. புது வருஷம் அதுவுமா ஏசி வாங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். எம்மா நீ அவியலுக்கு ரொம்ப தம்மா பயப்படியா? பயெல்லாம் இல்லம்மா, அவிய நம்ம வீட்டு வானரு. உன் அன்னிக்கு அக்கா. இப்படி அவிய பல பொறுப்புகள்ல இருக்கிறதுனால அவிய மேல ஒரு மரியாதை, அவ்வளவுதான். வாமா போ. உனக்காக வாரேன். ஹலோ எவரிபடி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இல்ல மை கிடோ கிடோ. கின்னி மை கிடோ கிடோ. காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இல்லமை இதோ இதோ. இனிமை இதோ இதோ. என்ன ஆட்டம்? பயனாட்டம். இது ஒண்ணு பயனாட்டம் கிடையாது, நியூ இயர் செலிப்ரேஷன் ஆட்டம். ஆஹா, நியூ இயர்க்கு செலிப்ரேஷன் மட்டும் போல்க. அங்க அந்த குழந்தை ஒத்தையால சமைக்க முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு கிடக்கா. நீங்கள் வேணும்னா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிய. சரோஜக்கா, இன்னைக்கு தான் வீட்ல வேலை இல்லல்ல. சாப்பாடு எல்லாரும் ஒரே இடத்துல சாப்பிட போறோம். அதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்க்கா. இப்படியே எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வானத்துல இருந்து குதிச்சு ஒண்ணு சாப்பாடு வராது. எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. ஒழுங்கா மரியாதை எல்லாரும் சமைக்க போங்க. சரோஜக்கா, நாங்க எதுக்கு சமைக்க வரணும்? அதான் அங்க நிறைய பேர் இருக்காவல்ல. நீங்க இருக்கியே, நீங்க எல்லாரும் சேர்ந்து மதியத்துக்கு சமைச்சிருங்க. ராத்திரிக்கு சாப்பாடு பத்தலனா வேணா நாங்க வந்து சமைக்கோம். ஓஹோ, அப்படி போத கதை. இங்க பாரு செல்லம்மா, எல்லாரும் சேர்ந்து இப்பவே சமைக்கணும். அந்த குழந்தை வயிற்று பிள்ளைக்காரி, அதுவும் இப்பதான் மாசமா இருக்கா. மொத்த வேலையை அவளை செய்ய வச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா அப்புறம் நம்ம மேலதான் பழி வர பாத்துக்கிடுங்க. நானே நியூ இயர் அதுமா புது Dress, அதுவும் ஒயிட் Dress போட்டிருக்கேன். என்னால எப்படி சமைக்க வர முடியும்? Dress அழுக்காயிரும்ல. ஓஹோ, வெள்ளை Dress போட்டா அழுக்காயிருமோ? கவலைப்படாதம்மா, இந்த Dress கிழிச்சி சோறு இறக்க வச்சுக்கிடுவோம். நீ போய் வேற கலரா இருக்க Dress பார்த்து எடுத்து போட்டுட்டு வா. என்னோட புது Dress கிழிச்சி சோறு வெடிப்பியலா? என்ன பேசுறீ நீங்க? குடுமி, கறி துணிக்கு ஆவோன்னு சொன்னேன். எப்படிடா இப்படி எல்லாம் மனசு வருதோ தெரியல. அம்மா, வா நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கு வந்து குடுமி யார்ப்பையும் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை எல்லாரும் எழுப்பி சமைக்கிற இடத்துக்கு போங்க. சேர்ந்து சாப்பிடணும் ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, மொத்தமா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். வாங்க வேலை செய்யுதுக்கு. ஏன் ரோசாப்பக்கா இருக்காவ, குழந்தை இருக்கா, குழந்தை மாமியார் இருக்காவ, அந்த பாட்டி இருக்காவ, நீங்க இருக்கிய உங்க அம்மா இருக்காவ, அந்த டீனா பிள்ளை இருக்கு, சுசாண்டி இருக்காவ, அந்த கருவாடெல்லாம் இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கும்போது நாங்க தான் வந்து செய்யணுமாக்கா? நாங்க ராத்திரிக்கு ஏதாவது வேலை இருந்தா சேர்ந்து செய்யலாம்னு பார்த்தோம். செல்லம்மா, ராத்திரிக்கு தனியா சமைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. இப்ப சமைக்கும் போதே ராத்திரிக்கு சேர்த்து சமைச்சு ஆள் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட வேண்டியதா. நான் ஏஞ்சலினா காலையில மொத்த வேலையும் அவ தான் செஞ்சிருக்கா. இப்பயும் எல்லா வேலையும் குழந்தைய செய்யச்சுன்னா அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால மதியத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைப்பாவ சொல்லி தர மாதிரி. வாங்க எல்லாரும் எழுமுங்க. முதல்ல பாட்டி நீங்க எழுமுங்க. ஆமா ஆமா, ஆளும் தேளுமா ஒரு வேலையை பார்த்தாதான் சீக்கிரம் சாப்பிட முடியும். இன்னைக்கு கிழவனார் வேற சீக்கிரமா சாப்பாடு கேட்பாரு. வாங்க வாங்க பிள்ளைகளா, போய் சமையல் பண்ணுவோம்.